Hi guys, Budget Food and Travel YouTube channel எங்க வந்துருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஹிடன் ஹில் ஸ்டேஷன் வந்திருக்கும். இந்த வீடியோ பார்க்கறதால 99% ஆஃப் பீப்புளுக்கு இப்படி ஹில் ஸ்டேஷன் இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது. இந்த ஹில் ஸ்டேஷனோட பேரை கேள்விப்பட்டாலும் கண்டிப்பாக எங்க இருக்குன்னு ஒரு ஆர்வம் தான் ஒரு மொழி ஆல்ரெடி இங்கே பேரை கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த லொகேஷனில் ரீசெண்டாக ஒரு ரெசார்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ரெசார்ட் தான் நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். பொதுவாக எல்லா ரெசார்ட்லையும் ரெசார்ட்டுக்குள்ள அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி இருக்கும், அட்வென்ச்சர் கேம்ஸ் இருக்கும். பட் இந்த ரெசார்ட்டுக்கு ரீச் போனது ஒரு அட்வென்ச்சர்ஸ் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணது ட்ரிப்பு எண்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப த்ரில்லிங்காக ரொம்ப அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ணுவீங்க. இந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான கான்செப்ட்லாம் நம்ம எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. கம்ப்ளீட் பேக்கேஜ் 3 times non-veg food ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இங்க ஸ்விமிங் பூல் இருக்கு, வாட்டர் கேம்ஸ் இருக்கு, ரோஸ் பார்க் இருக்கு, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்கு, இண்டோர் கேம்ஸ் இருக்கு, அவுட்டோர் கேம்ஸ் இருக்கு, ஓப்பன் ஏர் தியேட்டர் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 24 hours நீங்க வரீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ரூம்ஸ்மே ப்ரீமியம் கொடுத்துட்டு இருக்காங்க. சேம் டைம் நீங்க பீஸ்ஃபுல்லா போய் எக்ஸ்ப்ளோர் பண்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்கிறது யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். வாங்க வீடியோல போயிட்டு இந்த எங்க இருக்கு, எப்படி ஈஸியா ரீச் பண்ணலாம், எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க, என்ன மாதிரி ஃபுட் ப்ரொவைட் பண்றாங்க, இந்த எக்ஸாக்டா எங்க இருக்கு, அங்க எப்படி நம்ம ஈஸியா ரீச் பண்ணலாம், ஓன் வெஹிக்கிள்ல போலாமா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போலாமா அப்படிங்கிற ஃபுல் டீடைலும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம ஊர்லயே நமக்கு தெரியாத நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்கோம். வாங்க வீடியோல போயிட்டு ஃபுல் டீடைல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஹில் ஸ்டேஷனோட நேம் என்ன, அந்த ஹில் ஸ்டேஷன் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, நம்ம எப்படி அங்கே ஈஸியாக ரீச் பண்ணலாம், பஸ்ஸில் போகலாமா இல்லை ஓன் வெஹிக்கிளில் போகலாமா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் பார்த்துடலாம். இந்த ஹில் ஸ்டேஷனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொங்கடை அப்படிங்கிற ஒரு அழகான வில்லேஜ் தான் இந்த ஹில் ஸ்டேஷனோட பேர். இந்த எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்க ஒரு இன்டீரியரான ஒரு ஸ்பாட்னே சொல்லலாம். எப்படி எக்ஸாக்டாக நம்ம ரீச் பண்ணோம், என்ன ரூட்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர்லேருந்து பர்கூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகக்கூடிய வழியில் தாமரக்கரை அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கும். நம்ம அந்தியூர்லேருந்து தாமரக்கரைங்கிற லொக்கேஷனுக்கு டிராவல் பண்ணுற இடமே ரொம்ப அழகாக இருக்கும். அதில் ஒரு டேம் இருக்கும். அந்த டேமில் நம்ம கரெக்டான டைமில் போனால் யானைகள் தண்ணி குடிக்க வரும். அந்த சீன்ஸ் நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. நம்ம தாமரக்கரைக்கு போகிறவங்களே நிறைய இடத்துல போட்ஸ் வச்சிருப்பாங்க. அனிமல்ஸ் நடமாட இடம், அனிமல்ஸ் கிராஸ் ஆகிற இடம் பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு மாதிரி நிறைய போட்ஸ் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம தாமரக்கரை ரீச் பண்ணிட்டோம்னா அங்கேருந்து லெஃப்ட்ல 20 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரோடு ரொம்ப அட்வென்ச்சர்ஸாக ரொம்ப த்ரில் நிறைஞ்சதா, ரோட்லேயே சில சமயம் மிஸ்டெல்லாம் நாங்கள் பார்த்துருந்தோம். நாங்கள் ஆல்மோஸ்ட் நாங்கள் May 10 அந்த மாதிரி டைம் தான் ஷூட் போயிருந்தோம். இந்த டைம்லேயே இந்த ஊர் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இதே நீங்கள் ஜூலையில் போயிருக்கீங்க, செப்டம்பர் அக்டோபர்லாம் பார்த்து இந்த ஊர் எப்படி இருக்கும் ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணி பாருங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு டர்ன்லையும் என்ன அனிமல்ஸ் இருக்குமா அப்படிங்கிற ஒரு த்ரில்லிங் ஒரு அட்வென்ச்சர்ஸோட தான் டிராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. ஃபைனலாக நாங்கள் 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொங்கடை அப்படிங்கிற வில்லேஜ் ரீச் பண்ணிட்டோம். அந்த வில்லேஜுக்கு 2 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா கோயில் நத்தம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊரில் தான் இந்த ரெசார்ட் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் இந்த ரெசார்ட்டுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வரணும், அதாவது பஸ்ஸில் வரும்னு நினச்சிங்கன்னா அந்தியூர்லேருந்து டேரெக்டாக கொங்கடை அப்படிங்கிற வில்லேஜுக்கு டேரெக்டாக பஸ் இருக்குது. இந்த பஸ்ஸில் ஏறிட்டு ராயல் ஹில்ஸ் ஜங்கிள் ரெசார்ட்டுக்கு போகணும்னு சொன்னால் அவங்களே உங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க. இந்த ரெசார்ட்டோட நேமுமே ராயல் ஹில்ஸ் ஜங்கிள் ரெசார்ட் தான். நேமுக்கு ஏற்ற மாதிரியே நல்லா ராயலா ப்ரீமியமாக ஒரு ஜங்கிளுக்குள்ள ஒரு ஹில் ஸ்டேஷனில் நிறைய ஆக்டிவிட்டிஸோட லொக்கேட் ஆகிருக்கு. நாங்கள் ஓன் வெஹிக்கிளில் போயிருந்தோம். போயிட்டு எங்கள் வெஹிக்கிள் பார்க் பண்ணிட்டு எங்களால் பேசிக்கான டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரி பண்ணிட்டு உள்ள கிளம்பிட்டு ரெசார்ட்குள்ளார. இந்த ரெசார்ட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, நாங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம், எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரெசார்ட்டோட ஆக்சுவல் செக்இன் டைம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 12 o'clock, செக் அவுட் டைம் நெக்ஸ்ட் டே மார்னிங் 10 o'clock to 11 o'clock நம்ம செக் அவுட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் 12 o'clock நைட் வந்து நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்து 4 பேர் போயிருந்தோம். 4 பேர் போகிறப்ப பார்த்தீங்கன்னா 4 members ஸ்டே பண்ணுறாங்க ரூம்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரூம்ஸ் எல்லாமே நல்லா ஸ்பேசியஸாக, ரெஸ்ட் ரூம் நல்லா ஸ்பேசியஸாக நல்லாவே ப்ராடாக இருந்தது. தென் ஒரு டிவியுமே கொடுத்துருந்தாங்க. சேம் டைம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வந்து அந்தளவுக்கு ஃப்ரீக்வன்ஸாக கிடைக்காது. நீங்கள் ஒரு சிட்டி வாழ்க்கையில் இருந்துட்டு வெளியே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட்டாக இருக்கும். நாங்கள் எங்கள் திங்ஸ்லாம் எங்களோட இடத்துல செட்டில் பண்ணிட்டு ரெசார்ட்டில் சின்னதாக ஒரு ரவுண்ட் அடிச்சு நல்லா இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு திருப்பி ரூமுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 1:30 லஞ்ச் சாப்பிட போயிட்டோம். அந்த டைனிங் ஏரியா பொறுத்த அளவுக்கு ரொம்ப கிராண்டா, அங்கிருந்து ஒரு சூப்பரான ஒரு மவுண்டன் வியூ இருந்தது. அதை விட சூப்பராக இவங்க சமைச்ச ஃபுட் தான் வாசம் அடிச்சிட்டு இருந்துச்சு. சரி என்னன்னா ஃபுட் மெனு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மெனு பார்த்துட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஃபுட் மெனு என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மதியம் வந்துட்டு சிக்கன் பிரியாணி செஞ்சிருந்தாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனில் கிரேவிமா செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஆனியன் ரைத்தா, ஒயிட் ரைஸ், பொரியல், ரசம், பச்சைப்புளி ரசம், தயிர், பாயசம் சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபீஸ்டே இருந்ததுன்னு சொல்லலாம். பட் நாங்கள் வந்துட்டு நான்வெஜ் மட்டும் சாப்பிடுவோம், வெஜ் சாப்பிட்னு சொல்லிட்டு நான்வெஜ் மட்டும் ரிப்பீட்டாக வாங்கி சாப்பிட்டு இருந்தோம். தென் அந்த வியூவில் உட்காந்து சாப்பிட்றப்ப அந்த நமக்கு பேக் சைடில் வந்துட்டு கிளவுட்ஸ்லாம் மூவ் ஆகிட்டு நல்ல ஒரு ஹில் வியூ, ஒரு சூப்பரான வாமான கிளைமேட் சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருந்தது. ஃபுட் வைஸுமே டேஸ்ட் ரொம்ப பக்காவாக இருந்தது. எந்த ஃபுட்டுமே எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ணல, எல்லாமே சூப்பராக இருந்தது. நான் ரிப்பீட்டாக 2-3 தடவை வாங்கி சாப்பிட்டோம். வழியே வந்துட்டு இது என்ன பெட்டராக இருந்திருக்கான்னு எங்களுக்கு தோணவே இல்லை. தென் ஏன்னா லஞ்சை முடிச்சிட்டோம். தென் ஒரு குட்டியாக ஒரு தூக்கம் போகலான்னு பிளான் பண்ணி போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் தூங்கலாம் தான் நினைச்சோம். பட் 1.5 மணி நேரம் தூங்கிட்டோம். ஒரு 4 o'clock எந்திரிச்சோம். எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கான லெமன் டீ கொடுத்துருந்தாங்க. லெமன் டீ ப்ளஸ் அங்கே இருக்கிற ஒரு அழகான வியூ ரொம்ப நல்லா இருந்தது. தென் பக்கத்துலேயே பார்த்தா சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருந்தது. நாங்களும் சில்ட்ரன்ஸாக மாறி சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். சின்ன சின்ன கேம்ஸ் கொஞ்சம் விளையாண்டுட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு அதை விளையாண்டுட்டு இருந்தோம். தென் வந்து ஸ்விமிங் பூல் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸ்விமிங் பூல் போகலான்னு சொல்லி ஜஸ்ட் அப்படியே வாக் பண்ணி போயிட்டு இருந்தோம். நிறைய வகையான பூச்செடிகள் பக்கத்தில் வச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து இன்னும் ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி போனால் கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான பூச்செடி வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு பிரைவேட் ரோஸ் கார்டனே சொல்லலாம். நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் போனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து ரோஸ் கார்டன் வச்சிருப்பாங்க. அந்த கார்டன் பிரைவேட்டாக வச்சிருந்த அளவுக்கு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் ஒரு 500 to 1000 பூச்செடி இருந்திருக்கும். ரோஸ் செடி மட்டுமே இங்கே இருந்திருக்கும். அந்த அளவுக்கு இருந்து எல்லாமே நல்லா பூத்து குலுங்கிக்கிட்டு நம்ம ஜஸ்ட் அந்த கார்டனுக்குள்ள உள்ள என்ட்ரி ஆகாம தான் ஸ்மெல்லாம் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒருவேளை நீங்கள் இந்த
மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் நீங்கள் ஃப்ளவர்ஸாக இருக்கீங்க இல்லை உங்களுக்கு அந்த ஃப்ளவர்ஸ்னால் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னா கண்டிப்பாக கேரண்டியாக ஒரு 2 hours முடியும் இந்த கார்டனில் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தமான ஸ்பாட்டாக இருந்தது. தென் ஸ்விமிங் பூல் போயிட்டோம். ஸ்விமிங் பூல் போனால் அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸோட 4-5 பேர் போயிட்டோம். தென் அங்கே வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்க. மாற்றி ஆட்டம் போட்டுக்கிட்டு நல்லா ஃபன்னாக குதிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பலூன்மே இருந்தது. ஸ்விமிங் பூலில் போட்டு அது மேலே ஏறிக்கிட்டு ஃப்ளோட்டிங் போட் மாதிரி ஓட்டிக்கிட்டு அதான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனால் கண்டிப்பாக நம்ம வயசெல்லாம் தாண்டி நம்ம ஒரு குழந்தைங்களா மாறிடுவோம். அந்த மாதிரி நாங்களும் வாங்கி விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அதாவது ஒரு எந்த ஒரு லிமிடேஷனுமே இல்லை. ஒரு அழகான வியூ சுற்றி பார்த்தா மவுண்டைன் நடுவில் இந்த ரெசார்ட் இருக்கு. ரெசார்ட்டில் வந்துட்டு சென்டர் ஆஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் பூல் இருக்கு. இந்த அழகான வியூவை தவிர அங்கே தான் எதுவுமே நமக்கு தெரியாது. அதே மாதிரி சேம் டைம் அங்கே நெட்வொர்க்கும் பெருசாக எதுவும் அவைலபிளாக இருக்காது. ஸோ நீங்கள் பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு ரிலாக்ஸ்டாக எந்த ஒரு டென்ஷன் அறிபறி இல்லாமல் ஒரு நாள் வேற ஒரு உலகத்துக்கு போன ஃபீல் தான் கிடைக்குங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா அந்த மாதிரி நாங்களும் எங்களை மறந்து விளாண்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் என்ஜாய் பண்ணதான் டைம் போனது தெரியல. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. 5:30 அந்த மாதிரி டைம் ஆகாம கூலிங் நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. நமக்கான ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. சரி நாங்கள் ஸ்விமிங் பூல் வந்து இறங்கி வந்துட்டு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸை லெமனாக புழிஞ்சு விட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்தது கேம்ஸ் விளாட்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் கேம்ஸ் விளாட வந்திருந்தோம். கேம்ஸை பொறுத்தளவுக்கு கிரிக்கெட் இங்கே வச்சிருந்தாங்க. எல்லாமே எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக இருந்தது. தென் பேட்மிண்டன் வச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து இண்டோர் கேம்ஸ் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா கேரம் இருந்தது, செஸ் போர்டு இருந்தது, ஆர்ச்சரி கேம் இருந்தது. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருந்தது. பட் நாங்கள் சும்மா ஒரு 1 hour எல்லா கேமும் கொஞ்சம் விளாண்டுட்டு நாங்கள் தோக்கிற மாதிரி இருந்த ஆட்டத்தை கிளச்சி விட்டு வெளியே வந்துட்டோம். ஒரு 6:30 மேலே தான் ப்ராப்பராக சன்செட் ஆக ஆரம்பிச்சது. தட் மீன்ஸ் அந்த சன்செட்டுக்கான ஒரு கலர் டோன் தான் அந்த ஸ்கைல சூப்பராக தெரிஞ்சது. இந்த விஷுவல்ஸ் நீங்களே பாருங்க. அந்த ஃபியூ மினிட்ஸ்ல பலவிதமான லேண்ட்ஸ்கேப் வந்துட்டு நாங்கள் அந்த இடத்துல பார்த்துருவோம். பின்னாடி இருக்கிற மவுண்டன் ரேஞ்சஸ்ல அந்த சன்செட் படுறதா இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த இடம் பார்க்கறதுக்கு. தென் சன்செட் கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் போட்டு கொடுத்தாங்க. கேம்ப் ஃபயர்ல போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு 1 hour அப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்னுட்டு கதைகள் பேசிக்கிட்டு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 8:30 வந்து டின்னர் ரெடி பண்ணிட்டாங்க. டின்னர் என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சிக்கன் பள்ளிப்பாளையம் அண்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 கொடுத்துருந்தாங்க. இதை தாண்டி 2-3 கிரேவிஸ், சட்னிஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதாவது உங்களுக்கு வேணுங்கிறத தாண்டி லிமிட் தாண்டி அதிகமான டிஷஸ் இருந்தது. நீங்க 1 or 2 ஸ்கிப் பண்ணலாம் தான் நினைப்பீங்களோடைய நமக்கு என்ன 10 தோணாது. அந்த அளவுக்கு ஃபுட்டுமே அன்லிமிட்டா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. தென் மெனூஸுமே அந்த அளவுக்கு லென்த்தா இருந்தது. ஒரு 45 minutes சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் போய் ஸ்விமிங் பூல்ல போய் உட்காந்துட்டோம். உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 11 வரைக்கும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அப்படி கதை பேசிக்கிட்டு டைம் போனது தெரியல. இந்த ஹில் ஸ்டேஷன் பொறுத்தளவுக்கு ரொம்ப தாங்க முடியாத மாதிரி கூலிங் இருக்காது. அதே மாதிரி ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு ஹாட்டாகவும் இருக்காது. ஒரு மாரிட்டான கிளைமேட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வேற எந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. கொசு கிடைக்குது இல்லை வேற ஏதாவது அந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நீங்க பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்து இந்த ஸ்கைல இருக்கிற ஸ்டார்ஸை பார்த்துக்கிட்டு அந்த மேகங்கள் மூவ் ஆகிறதுக்கு பார்த்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2.5 மணி நேரம் அப்படியே பேசிட்டோம். தென் ரூமுக்கு போயிட்டு படுத்து தூங்கிட்டு மார்னிங் ஒரு 8:30 தான் எந்திரிச்சோம். ஏன்னா நைட் தூங்க லேட் ஆயிருச்சு. மார்னிங் 8:30 எந்திரிச்சு டீ கொடுத்தாங்க. டீ கொடுத்து கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிருச்சு. சரி நாங்கள் குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இட்லி இருந்தது. தென் பார்த்தீங்கன்னா தோசையில் 2-3 வெரைட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. பொடி தோசை, ஆனியன் ஊத்தாப்பம்னு சொல்லிட்டு 2-3 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை கொடுத்துருந்தாங்க. நம்ம கேட்க தான் வந்துட்டு சுட்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருந்தாங்க. சுட கொடுத்துருந்தாங்க. சிக்கன் கிரேவி இருந்தது, சாம்பார் இருந்தது, 2 types சட்னி இருந்தது. மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெனு இல்லாமல் இதுலேயே சிக்கன் ஆட் பண்ணி மார்னிங் எழுந்ததும் நான்வெஜ் தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. எதுவுமே வந்து ஃபுட் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாமே அப்படி எதுவுமே தோணல. எல்லாமே பக்காவாக சூப்பராக இருந்து சொல்லலாம். நீங்களும் போனால் அதான் ஃபீல் பண்ணுவீங்க. தென் இங்கே இருந்து அட்மாஸ்பியர் ஆம்பியன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. திருப்பி நாங்கள் மார்னிங் எழுந்திரிச்சு அப்படி ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 10:30 கிட்ட நாங்கள் செக் அவுட் ஆகிற டைம் ஆயிருச்சு. நீங்கள் 1 day எங்கேயாவது பீஸ்ஃபுல்லாக போகணும் சொல்ல போனால் வேற ஒரு உலகத்துக்குள்ள போகிற மாதிரி ஃபீல் கிடைக்கும். ஒரு அட்வென்ச்சர்ஸாக இருக்கும்னு நினச்சினா கண்டிப்பாக பெஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் அதான் ஃபீல் பண்ணோம். எனக்கு மொபைல் நெட்வொர்க் ரொம்ப ஃப்ரீக்வன்ஸாக கிடைக்காது. ஒரு சில இடத்துல மட்டும் கிடைக்கும். ஸோ ஏதாவது முக்கியமான கால்ஸ் மட்டும் பேசுறதுனா இம்பார்ட்டனாக அந்த கால்ஸ் மட்டும் பேசிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸாக வேற எங்கேயா ட்ரிப்பு போனால் கூட அவங்க மொபைல் எடுத்து ஸ்டோரி போடுறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் ஈடுபடுவாங்க. இந்த இடத்துல பியூரா 4 பேர் போனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக போனாலும் சரி ஃபேமிலி மெம்பர்ஸாக போனாலும் நமக்குள்ள இருக்கிற பாண்டிங் அதிகமாக மாதிரி ஒரு சிச்சுவேஷன் பில்ட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. தென் ஃபியூச்சர் நிறைய அட்வென்ச்சர்ஸ் கேம்ஸ் இங்கே உள்ள வரப்போற சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். சொல்ல போனால் நமக்கு டைம் கூட பத்தாத மாதிரி இருக்கும். நமக்கு நீங்க வந்து தங்கினீங்கன்னா 3 வேளையும் உங்களுக்கு டைமுக்கு அட்டகாசமான சாப்பாடு, டீ, காஃபி எல்லாமே கொடுத்துருவாங்க. தென் நீங்க என்ஜாய் பண்ண அம்யூனிட்டிஸ் இங்கே இருக்கு. இதை தாண்டி உங்க ஃப்ரெண்ட்ஸோடய உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட பாண்டிங் ஆகாத சிச்சுவேஷன் அதிகமாக இருக்கு. ஸோ ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கும். நீ ஒரு ஸ்டேகேஷன் போகலாம் பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துக்கு போயிட்டு நான் கொங்கலையும் ஒரு வில்லேஜுக்கு போனேன், ஒரு ஹில் ஸ்டேஷன் போனேன்னு சொன்னா யாருமே அது எங்க இருக்கு, அது எப்படி போகணும், இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. இங்கேயா அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. தென் வர வழியா இருக்கட்டும், இங்கே இருக்கிற வில்லேஜா இருக்கட்டும், அவ்வளோ அழகா இருந்தது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு கல்ச்சருக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் டீடைல்ஸ் பார்ப்போம். டோட்டலாக நாங்கள் இந்த 1 day ஸ்டே பண்ணது பர் பர்சனுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2500 சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சொன்ன எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்காது. 3 times ஃபுட்டு கொடுத்துருவாங்க. இந்த கேம்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆயிரும். தென் நம்மளோட செக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 12 o'clock, நெக்ஸ்ட் டே மார்னிங் 10 to 10:30 செக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈரோடு, கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல் இந்த சரௌண்டில் இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு அப்படி ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் நம்ம ஊரில் நமக்கு தெரியாத இன்ட்ரெஸ்டான பிளேசஸ்லாம் இருக்கும். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போட்டுருக்கோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த ரெசார்ட்டோட புக்கிங் டீடைல்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப ப்ராப்பராக இருக்கு. நீங்க எல்லாமே கால் பண்ணி கேட்டு செக் பண்ணிக்கலாம். எங்க ரீச் பண்ண, எப்படி புக் பண்ண எல்லாமே அந்த டீடைல்ஸ் இருக்கும். ஸோ கால் பண்ணி கேட்டலாம். உங்களோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னும் நல்ல வீடியோ பார்க்கலாம்.